இந்திய கிரிக்கெட் அணி தொடர்ச்சியாக 2 T20 உலகக்கோப்பைகளை வென்று சாதனை படைத்திருந்தாலும் சமீபத்தில் அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து மண்ணில் சந்தித்த படுதோல்விகள் ஒரு மிகப்பெரிய யதார்த்தத்தை உணர்த்தியுள்ளன. அயர்லாந்திடம் 0-2 எனவும் இங்கிலாந்திடம் 0-4 எனவும் இந்திய அணி ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்தது. தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மீது பல விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. இந்த சூழலில் தென்னாப்பிரிக்காவின் ஜாம்பவான் ஏபி டி வில்லியர்ஸ் இந்திய அணியின் இளம் வீரர்களுக்கும் பயிற்சியாளர் கம்பீருக்கும் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். IPL தொடரில் அதிக ரன்கள் குவித்த மிதப்பில் இருக்கும் வீரர்களை மீண்டும் தரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கம்பீருக்கு அதிரடி அட்வைஸ் கொடுத்துள்ளார். தனது யூடியூப் தளத்தில் இது குறித்து பேசிய டி வில்லியர்ஸ், IPL கிரிக்கெட்டும் சர்வதேச கிரிக்கெட்டும் முற்றிலும் வேறுபட்டவை என்பதை இந்திய வீரர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். IPL தொடரில் ஏதோ ஒரு பலவீனமான பந்து வீச்சாளரின் ஓவரில் ரன்களை குவித்துவிட முடியும். ஆனால் சர்வதேச கிரிக்கெட்டில் தப்பிக்க எவ்வித வழியும் கிடையாது. அங்கு அனைத்து பந்து வீச்சாளர்களும் உலகத்தரம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்திய வீரர்கள் எப்போதும் 5வது கீரிலேயே பேட்டிங் செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் சர்வதேச போட்டிகளில் ஆடுகளத்தின் தன்மைக்கு ஏற்ப விளையாட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று டி வில்லியர்ஸ் சாடியுள்ளார். குறிப்பாக IPL 2026இல் 776 ரன்கள் குவித்து மலைக்க வைத்த இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி இங்கிலாந்து தொடரில் ஒரு போட்டியில் கூட 15 ரன்களை தாண்டவில்லை. அதேபோல் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா மற்றும் திலக் வர்மா போன்ற IPL நட்சத்திரங்களும் இந்த தொடரில் மிக மோசமாக சொதப்பினர். இந்த தோல்விகள் இந்திய அணிக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வாக அமையும் என்று கூறியுள்ள டி வில்லியர்ஸ், இந்த இளம் அணியை கட்டமைப்பதில் கம்பீர் அதிக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். IPL ஹீரோக்கள் என்று தங்களை நினைத்துக் கொண்டிருக்கும் வீரர்களின் மனநிலையை மாற்றி சர்வதேச கிரிக்கெட்டின் சவால்களை எதிர்கொள்ள அவர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதே அவரது வாதமாக உள்ளது. இந்திய அணியின் இந்த தோல்விகளுக்கு கௌதம் கம்பீர் மீது மட்டும் பழி போடுவது நியாயமற்றது என்றும், இந்த புதிய அணியை உருவாக்குவதில் ரசிகர்களும் PCCIயும் பொறுமை காக்க வேண்டும் என்றும் டி வில்லியர்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைமை பயிற்சியாளராக கம்பீர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வீரர்களுக்கு சரியான திசையை காட்ட வேண்டும். அனுபவம் இல்லாத ஒரு இளம் படையை வழிநடத்தும் போது இது போன்ற சறுக்கல்கள் ஏற்படுவது சகஜம் என்றாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டு வருவதே ஒரு சிறந்த அணியின் அடையாளம். இங்கிலாந்து மண்ணில் வாங்கிய இந்த அடி வரும் காலங்களில் இந்திய கிரிக்கெட்டை சரியான பாதையை கொண்டு செல்ல உதவும் என்றும் நம்புவோம்.